என்னங்க ஐயா, ஒரு கைதிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு மரியாதையா? யோ, நமக்கு தாயா அவன் கைதி, இந்த ஊருக்கு அவன் தாயா காவல் தெய்வம். ஓம் ஸ்ரீதராய நமः, ஓம் ரிஷிகேசாய நமः, ஓம் பத்மநாபாய நமः. சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. ஓம் சாங்கிரஹண்யேத்யாயதே இவாஹம் ஜனதாம் சங்கிரஹ்ணானீதி வாததாரத்னே ரசனா பவதி வாததமாத சம்வத்சரமேவாவருந்தே மௌஞ்சீ பவதி ஊர்த்வே முஞ்சாः ஊர்த்வமேவாவருந்தே चित्रा नक्षत्रं भवति चित्रं भागेन सम्मान् यजस्वमेधस्समर्थे धन्यवादं पूर्णं ददाति मतो व्याधारीति एकदा ब्रह्मणो महरति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् महादेवाय नमः कस्तूरीराञ्जनं दर्शयामि ॐ सर्वस्यान्ते सर्वस्ये सर्वमेव तेनाप्रादिधर्मं जयति நாடகத்துக்காக அசோகவனத்துல தீய வைடான்னா வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்துட்டியாடா. உனக்கு அனுமார வேஷம் கொடுத்து தப்பா போச்சு. இப்ப ஊருக்காரங்களாம் சேர்ந்து நம்மள கொளுத்திடுவாங்க போல இருக்கே. ஓடி ஒளியிறது கூட இடம் இல்லையே. சீக்கிரம் ஓடியாடா. ஐயோ, எங்க மறைகிறது? ஒரு தலைக்கே பிரச்சனை. இவன் பத்தாலே நம்மளை காட்டி கொடுத்துருமே. இப்ப பார்த்து தும்மல் வருது. பட்டாபி ராமா, கோதன் ராமா, தசவ ராமா, கல்யாண் ராமா, சீக்கிரமா ராமா. ராமா வந்து விட்டான், வந்து விட்டான், என் ராமன் வந்து விட்டான். யோ கத்தாதையா, பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க. ஐயோ ராமா, உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சாப்பிடுற? காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர்? ஒன்ஸ் மோர் காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர்? ராவணா, யார் தலையை கழட்டிட்டு குனிஞ்சு வாடா. ஐயோ ஐயோ, கடவுள் கடவுளா வராங்களே. முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிடதான் செஞ்சு வச்சிருப்பேனே. அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும்? ராமா, கேட்கணும் தப்பா நினைக்க கூடாது. நான் இத சொல்லல. ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. இவர் தான் சீதை. இவர் இவர் ராவணா, இந்த சிரிப்புக்கு மயங்க இவங்களை கடத்திட்டு போனே. நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இங்க இருந்து வரீங்க? அசோகவனத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம். அங்க எரியிற தீக்கி இங்க பக மூச்ச முட்டுது. ராமா, இந்த தோட்டத்துல திருண்டது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது எங்களுக்கும் சேர்த்துதான் உதவியும். சேர்க்க வாடி. இருங்கடி வர. ரொம்பதான் அலட்டிக்கிறீங்களே, வாங்க. ஏய், இது வேற யார் தோட்டமா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க பெரியப்பா அம்பலத்தோட தோட்டம் தெரிஞ்சிச்சுன்னா உன் தோலை மட்டும் இல்ல எங்க தோலையும் சேர்த்து முடிச்சிருவாரு. பெரியப்பனா இருந்தா என்ன, சித்தப்பனா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை சோலை கொடுத்து, அவ்வளவுதான். அம்மா சீக்கிரம் வாமா, கையில வச்ச மருதாணி காஞ்சி போச்சு. சீக்கிரமா வந்து காலுக்கு வச்சு விடுவா. ஏண்டி இப்படி ஊரே கூட்டுற மாதிரி சத்தம் போடுற? முதல்ல காலுக்கு வச்சுட்டு அப்புறமா கைக்கு வச்சிருக்கலாம்ல. அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. கொண்டா. ஏமா இத கட்டுன? நாளைக்கு பள்ளிக்கூடத்து ஆண்டு விழால நான் கரகாட்டம் ஆட போறேன். அதுக்கு தான் இதை கட்டி பார்த்தேன். வேண்டாம்மா, வேண்டாம். இந்த சலங்கதான் உங்க அப்பாவையும் என்னையும் சேர்த்தும் வச்சது.
பிரிச்சு வச்சது. இன்னைக்கு நான் இந்த சலங்கையை கட்டிட்டு கரகத்தை தலையில வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என் வாழ்க்கையும் ஆட்டம் கண்டுருச்சு. ஊர் ஊரா கரகம் ஆடிக்கிட்டு இருந்த என்ன விதி இந்த ஊர்லயும் ஆட வச்சிருச்சு. அப்பதான் உங்க அப்பா என் ஆட்டத்தை பார்த்தார். ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சேன். ராத்திரி பூரா யோசிச்சேன். கடைசியா அவர் விருப்பப்படியே எங்க கல்யாணம் நடந்தது. அன்னைக்குதான் இந்த ஜமீனே ஆடி போச்சு. மானமே போச்சுன்னு குதிச்சு உங்க பெரியப்பா பெரியம்பலத்தோட பகையும் ஊர் பகையும் வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப நீ என் வயித்துல 3 மாச குழந்தை. ஒரு நாள் கோயில் திருவிழா விஷயமா பேசணும்னு பெரியம்பலம் உங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டார். பழைய பகையெல்லாம் மறந்து சிரிச்ச முகத்தோட போனவர் திரும்பி போன மாத்தா வந்தார். நான் அழுத, துடிச்ச, புரண்ட. எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வரல. உங்க பெரியப்பா உங்க அப்பாவை என்கிட்ட இந்த நிரந்தரமா பிரிச்சது இல்லாம அந்த பழிய ஏன் மேல திரிச்சு விட்டுட்டாரு. ஊரே அவர் பக்கம் நின்னு என்னை ஏச ஆரம்பிச்சது. அன்னைக்குதான் நான் முடிவெடுத்தேன். உங்க அப்பா பிறந்து வளர்ந்து முடிஞ்ச இதே மண்ணுல சின்ன அம்பலத்தோட வாரிச உருவாக்கிட்டு சாகணும் தாண்டி இன்னும் நான் வைராகியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கண்ணார் என்ன பூனைய கையில புடிச்சுக்கிட்டா அது நம்ம கிட்ட வராதுன்னு நினைப்பா. எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. டேய் இப்ப பாரு. வாஸ் 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 வாஸ். நீ கருவாட்டை காட்டணும்னா என் பூனை வந்துருமா? இல்ல கோயில் உண்டியல் காசுல வீட்டுல ஒண்ணு சேர்த்துட்டியா? அதை மறப்பனா பாத்து கூப்பிடுறா. இவனை கருவாடு நினைச்சு கவிர போகுது. நாயவா கூப்பிடுற, பூனைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா. வாமா. அம்பலம் வரும்போது பூனை குறுக்கால விட்டு விளையாட்டாடா பண்றீங்க ராஸ்கல் ஒண்ணு. தப்பு மேலதானே? இல்லீங்கய்யா, பூனை குறுக்கால போனா கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. பழக்கப்பட்ட பூனையா இருந்தா அம்பலம் வரும்போது சகனம் பார்த்து போயிருக்கு. பூனை ஊருக்கு புதுசு போல இருக்கு. பாபுல யாரு உள்ளதான்? நம்ம கல்லுவிட்டு காளிமுத்தோட பையன் முத்துக்காலைங்க பட்டணத்துல படிச்சிட்டு இருந்தான். ஊருக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. அதான் அம்பலத்தை பத்தி தெரியாம பாவம் சின்ன பையன். ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. அதான் பயம் இல்லாம தெரியுது. நீங்க எல்லாம் என் கூட வருவீங்கன்னு தானே எங்க அம்மா இந்த சினிமாவுக்கு அனுப்புனாங்க. இல்லன்னா அனுப்பி ஏற்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் விட்டுருவோமா? டேய், அந்த பொண்ணுங்கிட்ட போய் பஸ் கிஸ் வந்துச்சான்னு கேளு போ. சினிமாவுக்கு நாங்களா? ஆமா, பஸ் போயிடுச்சா? இல்ல. அப்பா கிஸ். பஸ் போயிருச்சாமா? இல்ல. ஏன் குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு காலையில இருந்து பேதியாகி நினைவில்லாம போச்சுமா. நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து மாத்திரை இல்ல, டவுனுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. பஸ் இன்னும் வரலையே. குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. கடவுளே, பஸ் வந்துருச்சுலாம். எவன்டா கல் எடுத்து அடிச்சது? நாங்க தான்டா. குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருக்கு. ஏன்டா பஸ் நிப்பாட்டாம போற? ஏன்டா கேன பஸ் ஸ்டாப் இல்லாத ஊர்ல பஸ் நிப்பாட்டணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. இதுக்கு யாரா பதில் சொல்றது? இந்த ஊர்ல இருந்து ஒருத்தனை ஏத்தாத. எவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். வாடா போலாம். டேய், மரியாதையா சொல்றேன், அவங்கள வண்டியில ஏத்திட்டு போய் ஆஸ்பத்திரியில விடு. எடுறா கைய. வண்டி ஏறா. எடுறா கைய. வண்டி ஏறா.